பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்று நாம் பார்க்கக்கூடிய ராசி கடகராசியாகும். கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். கடகராசியில் அமைந்துள்ள நட்சத்திரங்கள் புனர்பூசம் நட்சத்திரம் 1ஆம் பாதம், பூசம் நட்சத்திரம் 4 பாதங்கள், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதங்கள் ஆகிய நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்தது கடகராசியாகும். பெரும்பாலும் கடகராசிக்காரர்கள் சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் நடுத்தரமான உயரம் கொண்டவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் நிறத்தை உடையவர்களாகவும் கவர்ச்சியான முகத்தோற்றத்தை உடையவர்களாகவும் இருப்பார்கள். திட நெஞ்சுரம் படைத்தவர்களாக இருப்பார்கள். ஆனாலும் சிற்சில விஷயங்களுக்கு அச்சமும் குழப்பமும் அடையக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஒன்றுமே இல்லாத விஷயங்கள் இப்படியாகிவிடுமோ அப்படியாகிவிடுமோ என்ற ஒரு விதமான பயம் இவர்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கும். யாராவது ஒரு சிறு விஷயத்தை சொன்னாலும் அதை பற்றியே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மனது இவரிடம் அதிகம் உண்டு. ஏனென்றால் மென்மையான மனதை உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். பெரும்பாலும் இந்த கடகராசிக்காரர்கள் எவ்வளவு கீழான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் மற்றவரிடம் தாழ்ந்து போகாத தன்மானம் மிக்கவர்களாக இருப்பார்கள். தலைமை பொறுப்பை வைக்கக்கூடிய சாமர்த்தியமும் திறமையும் படைத்தவர்களாக இவர்கள் இருப்பார்கள். கடகராசியினுடைய அதிபதி சந்திர பகவானாகும். சந்திர பகவான் மனதை குறிக்கக்கூடிய கிரகமாகும். அந்த வகையில் மனதில் ஏதாவது ஒன்றை சிந்தித்தும் குழப்பிக்கொண்டும் இருக்கக்கூடிய சிறு சிறு சுபாவங்கள் இவரிடம் அதிகம் இருக்கும். அழகான உடல்வாகை உடையவர்களாகவும் எடுத்த காரியத்தை கவனமுடன் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். வேகமாக நடக்கக்கூடிய இயல்பும் இவரிடம் அதிகம் உண்டு. சாத்வீகமும் தாமச குணமும் கலந்தவர்கள் இந்த கடகராசிக்காரர்கள் என்று குறிப்பிடலாம். நிறைய கல்வியை கற்கக்கூடியவர்களாகவும் வெட்டு 1 துண்டு 2 என்று சரியாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவருடைய பேச்சு பிறருக்கு சற்று கடுமையாக தெரிந்தாலும் இளகிய மனது இவரிடம் அதிகம் என்றே குறிப்பிடலாம். முடிந்தவரை எந்த சூழ்நிலையிலும் பொய் பேச விரும்பாதவர்களாக இருப்பார்கள். ஆனால் பிறருடைய நன்மைக்காக சில பொய் பேசவும் தயங்க மாட்டார்கள். அடிக்கடி நீரினால் சிறு சிறு நோய் பாதிப்புகள் இவர்களுக்கு ஏற்படலாம். கடகராசிக்காரருடைய முகம் அல்லது தலையின் பின்பக்கத்தில் மறு அல்லது மச்சம் அல்லது என்றும் மறையாத ஒரு தழும்பு ஒன்று இருக்கும். கண்கள் இவர்களுக்கு அடிக்கடி சிவக்கக்கூடிய இயல்பும் கண்களில் சில சமயங்களில் அடிக்கடி நீர் கசியக்கூடிய தன்மையும் ஏற்படும். பெரும்பாலும் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு சுருட்டை முடி அழகாக இருக்கும். எடுப்பான மூக்கையும் அழகான பல்வரிசையும் உடையவர்களாக இருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்கள் தன் மதத்தின் மீது அதிக பற்றுதலை உடையவர்களாகவும் எல்லா மதத்தினுடைய தெய்வங்களையும் மதிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். சற்று கனத்த உடல்வாகை உடையவர்களாக இருப்பார்கள். புத்தி கூர்மை அதிகம் இருந்தாலும் எளிதாக உணர்ச்சி வசப்படக்கூடிய இயல்பு இவரிடம் அதிகம் என்றே குறிப்பிடலாம். இந்த கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் உடல் சற்று ஏறுவதும் இளைப்பதுமாக காணப்படக்கூடிய இயல்பு உண்டு. சென்ற மாதம் பார்த்தால் உடல் ஏறியது போல் இருக்கும். இந்த மாதம் பார்த்தால் சற்று இளைத்தது போல் இருக்கும். இது போன்று உடல்வாகை பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரை அத்தனைக்கும் ஆசைப்படக்கூடிய இயல்புள்ளவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த ஆசையில் எது சாதிக்க முடியும் எது சாதிக்க முடியாது என்று பகுத்து பார்த்து அதன் பின்பு ஒரு செயலை வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய சமர்த்தர்களாக இருப்பார்கள். இவர்களை வெளித்தோற்றத்தில் சற்று பேராசைக்காரர்கள் என்று குறிப்பிட்டாலும் தன்னுடைய நியாயமான ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய புத்தி கூர்மை நிறைந்தவர்களாக இருப்பார்கள். புத்தகம் எழுதுவது கவிதை எழுதுவதில் அதிகம் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் என்ற லட்சியத்தை உடையவர்களாகவும் சுகபோகியாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். நல்ல அலங்கார பிரியர்களாக இருப்பார்கள். புது விதமான வண்டி வாகனங்களை வாங்க வேண்டும், அதை ஓட்ட வேண்டும் என்ற பிரியம் உடையவர்களாகவும் அது சார்ந்த சூழ்நிலைகள் இல்லாத போது அது சார்ந்த வாகனங்களை வீடியோக்களாக பார்ப்பது ரசிப்பது என்று இவருடைய சிந்தனைகள் தனித்துவமாக இருக்கும். பிறர் தங்களை பார்த்து மெச்சும்படி கவர்ச்சியான உடைகளை அணிய வேண்டும் என்று ஆசை உடையவர்களாக இருப்பார்கள். எந்த காரியத்தையும் அறிவுடன் அணுகக்கூடியவர்களாகவும் முன் யோசனை அதிகம் உடையவர்களாகவும் இருப்பார்கள். தன்னால் எது முடியுமோ அதை செயல்படுத்த வேண்டும் என்ற எண்ணமும் வேட்கையும் அதிகம் உடையவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் குடும்பத்தின் மீது பற்றும் பாசமும் அதிகமாக இருக்கும்.
குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் இனி குடும்பமே அவ்வளவுதான் என்கின்ற அளவிற்கு ஒரு மாய பிம்பத்தை கனவுலகில் கட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். இதனாலேயே இவர்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுவதனால் குடும்பத்தில் இவர்களிடம் ஒரு சிறு விஷயத்தை சொல்வதற்கும் இவர்கள் குடும்பத்தார்கள் சிறிது பயப்படுவார்கள் என்றே குறிப்பிடலாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிகவும் மெதுவாகத்தான் அணுகக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த பிரச்சனையிலிருந்து மிக லகுவாக விடுபடக்கூடிய திறமை இந்த கடகராசிக்காரர்களுக்கு அதிகம் உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி அதிகம் என்றே குறிப்பிடலாம். எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் முக்கியமான நிகழ்ச்சிகள் அல்லது பார்த்த முகங்களை மிக சரியாக சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். 12 ராசிகளிலுமே கடகராசிக்காரர்கள் நல்ல நினைவு திறனுக்கு பேர் போனவர்கள் என்றே தாராளமாக குறிப்பிடலாம். சிறிய சம்பவங்களானாலும் சரி, பெரிய சம்பவங்களானாலும் சரி, அனைத்தையும் ஞாபகம் வைத்திருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. அதாவது ஆங்கிலத்தில் ஃபோட்டோகிராஃபி மெமரி என்று குறிப்பிடுவார்கள். அதுபோல் ஒரு விஷயத்தை பார்த்தால் அவ்வளவு எளிதில் மறக்காதவர்களாக இவர்கள் இருப்பார்கள். தான் வாழ்வில் கடந்து சென்ற காலத்தை அசை போட்டு கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு இவரிடம் அதிகம் உண்டு. ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமானால் முன்பு இப்படி செய்தோமே, சௌரியமாக முடிந்ததா, முன்பு இப்படி செய்தோம், அது சரியாக முடிந்ததா இல்லையா என்று பழைய எண்ணங்களை புரட்டி போட்டு பார்த்து பின்பு ஒரு செயலை தீர்மானிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். கலகலப்பாக பேசி பழகாமல் சற்று ஒதுங்கியே இருக்கக்கூடிய இயல்பு இவரிடம் அதிகம் உண்டு. அதனால் குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளேயே தங்களுடைய பழக்க வழக்கங்களை வைத்து கொள்ளக்கூடியவர்களாகவும் மத சம்பிரதாயங்கள் சடங்குகளை விடாமல் காப்பாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். பொது இடங்களில் தன்னுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஒத்த நண்பர்களையே தேடி அவர்களிடமே அதிகம் பேசி பழகக்கூடியவர்களாக இருப்பார்கள். கடகராசிக்காரருடைய திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை இவர்கள் பெற்றோர் சொல்கின்ற வரன்களையே திருமணம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். மனதில் வேறொருவரை நினைத்து கொண்டிருந்தாலும் தன்னுடைய குடும்பத்தாருடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு தன்னுடைய ஆசாபாசங்களை மனதுக்குள்ளேயே போட்டு பூட்டி வைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தாய்மைக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் இவர்கள் ராசியாதிபதியாகவும் இவர்கள் ராசியில் ஆட்சி பெறக்கூடியதாகவும் இருப்பதினால் கடகராசிக்காரர்கள் தங்களுக்கு பிடித்த விஷயங்கள் கூட சில சமயங்களில் குடும்பத்தின் நலன் கருதி செய்யாமல் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் தாயானவள் தன்னுடைய ஆசாபாசங்களை தன் பெற்ற குழந்தைகளுக்காக விட்டு கொடுத்து போவது போல் இவர்கள் தாய்மை உள்ளம் அதிகம் நிரம்பியவர்களாக இருப்பதினால் தன்னுடைய ஆசாபாசங்களை குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய தியாக சீலர்களாகவே இவர்கள் இருப்பார்கள் என்று குறிப்பிடலாம். கடகராசிக்காரர்களுக்கு உடல் சார்ந்த விஷயங்களில் பெரும்பாலும் இவர்கள் உணவு விஷயத்தில் அதிகம் கவனமுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நடுத்தரமான வயதிற்கு பிறகு வாயு சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளால் அதிகம் கஷ்டப்படக்கூடியவர்களாகவும் நெஞ்சரிச்சல், எதுகளிப்பு, மலச்சிக்கல், பயில் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இவற்றால் சில சமயங்களில் அதிகம் பாதிக்கப்படவும் இவர்கள் வாய்ப்பு உண்டு. இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற தொழில் என்றால் உணவு விடுதி நடத்துவது அல்லது உணவு சார்ந்த பொருட்களை தயாரிப்பது, விற்பது, இது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு ஏற்றதாகவும் நீர்நிலைகள் தொடர்பான தொழில்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களாகவும் கடல் சார்ந்த பயணங்களை அதிகம் மேற்கொள்ளக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். சரித்திரம் சார்ந்த வரலாற்றுகளை ஆராய்ச்சி செய்வது, தொல்லியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் கோலோச்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் இவர்கள் கப்பல் கட்டும் தொழில், கப்பல் துறை சார்ந்த நிறுவனங்களில் பணிபுரியக்கூடியவர்களாகவும் அது சார்ந்த துறைகளில் தலைவர்களாக விளங்கக்கூடிய தகுதி படைத்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். அதே போல மருத்துவம் சார்ந்த துறைகளிலும் பிறருக்கு சேவை செய்யக்கூடிய தொழில்களிலும் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பெரும்பாலும் கடகராசிக்காரர்களுக்கு மத்தியம வயதிற்கு மேலேயே நல்ல யோக பலன்கள் ஏற்படும். இவர்களுக்கு அதிர்ஷ்டகரமான வயதுகள் என்றால் 17, 23, 27, 34, 39, 42, 49, 55 மற்றும் 60 இந்த வயது காலங்கள் இவர்களுக்கு மிகுந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய வயது எனலாம். அதே போல கடகராசிக்காரர்களுக்கு சோதனைகள் தரக்கூடிய வயதுகள் என்றால் இவர்களுக்கு 7 வயதில் உடல் சார்ந்த வகையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். 12 வயது, 16 வயது, 21, 29, 38 மற்றும் 62 இது போன்ற வயதுகளில் சில பல சோதனைகள் இவர்களுக்கு ஏற்படலாம். அதே போல கடகராசிக்காருடைய ஆயுள் பலத்தை பொறுத்தவரை
கடகராசிக்காரர்களுக்கு ஆயுள் ஸ்தானாதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவானாக இருப்பதினால், சனி பகவான் ஆயுள் ஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருப்பதினால் பெரும்பாலும் இவர்களுக்கு தீர்க்காயுள் பெற்றவர்களாக இருப்பார்கள். அதே போல இவருடைய நோய் ஸ்தானாதிபதியாக குரு பகவான் வருவதினால் கொழுப்பு சார்ந்த விஷயங்களால் உடல் ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். அதனால் எண்ணெய் பதார்த்தங்களை அதிகம் உண்ணாமல் தவிர்ப்பது இவர்களுக்கு நலமாகும். பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு சாமுத்திரிகா லட்சண பிரகாரம் நல்ல அறிவுத்திறனையும் நல்ல செயல்பாடுகளையும் பெற்றவர்களாக இவர்கள் இருப்பார்கள். இந்த கடகராசிக்காரர்களுக்கு இஷ்டமுடன் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்றால் இவர்கள் காளி அம்சம் பொருந்திய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். உதாரணத்திற்கு மாகாளி, வெக்காளி, பொங்காளி, வனபத்ரகாளி, வீரகாளி, மாகாளி இது போன்ற தெய்வ அம்சம் நிரம்பிய தேவதைகளை இவர்கள் வழிபாடு செய்வது இவர்கள் வாழ்வில் நல்ல உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும். குறிப்பாக இவருடைய ஜென்ம நட்சத்திர நாள் வரக்கூடிய நாளிலோ அல்லது பஞ்சமி திதி மேற்சொன்ன தேவதைகளை வழிபாடு செய்யும் பொழுது கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும் கோச்சார பலன்களால் ஏற்படக்கூடிய தோஷங்களும், ஏழரை சனி, அஷ்டமச்சனி, ஆகாத தசாபுத்திகள் இது போன்ற காலகட்டங்களில் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு பாதிப்புகள் நீங்கி உயர்வுகளையும் முன்னேற்றங்களையும் பெறலாம் என்றே குறிப்பிடலாம். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.